டெய்லியும் ஒரே வகையான டின்னர் சாப்பிட்டு போர் அடிச்சிச்சா உங்களுக்கு? கவலையப்படாதீங்க. இந்த விட நான் சொல்கிறேன் 6 நாளைக்கு 6 விதவிதமான டின்னர் ரெசிபீஸை, அதுவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக அப்படியே டேஸ்டியாகவும் சட்டுன்னு செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. வெஜிடபிள் சீஸ் ஊத்தாப்பம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இல்லை எண்ணெயில் ஊற்றிட்டு, இல்லை 1 கரண்டி அளவுக்கு தோசை மாவு இல்லை நம்ம ஊத்தாப்பம் மாதிரி நல்லா சுற்றி ஊற்றிக்கலாம். இல்லை 1 கரண்டி அளவுக்கு வெங்காயத்தை நம்ம சேர்த்திட்டு, இல்லை பச்சை கொடை மிளகாய் 1 கரண்டி அளவுக்கு இல்லை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1 கரண்டி அளவுக்கு கேரட்டை சின்ன பீஸாக கட் பண்ணி இல்லை நம்ம சேர்த்திட்டு, இல்லை சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸை கொஞ்சமாக இல்லை நம்ம சேர்த்திக்கலாம். இல்லை மொசரலா சீஸை 1 கரண்டி அளவுக்கு சேர்த்திட்டு நல்லா மறைச்சற மாதிரி நல்லா தூவி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். ஒரு மூடி வச்சு க்ளோஸ் பண்ணி, இப்போ ஒரு மூடி வச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு சீஸ் எல்லாமே உருகி நம்ம கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நமக்கு ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான வெஜிடபிள் சீஸ் ஊத்தாப்பம் ரெடி. ராகி குழி பணியாரம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு பவுலில் 1 கரண்டி அளவுக்கு ராகி மாவையில் நம்ம சேர்த்திக்கலாம். இதில் 1/4 கரண்டி அளவுக்கு கோதுமை மாவையில் நம்ம சேர்த்திட்டு, இதில் உப்பு தேவையான அளவுக்கு இதில் நம்ம சேர்த்திக்கலாம். இதில் கொஞ்சமாக பெரிய வெங்காயத்தையில் நம்ம சேர்த்திட்டு, இல்லை கொஞ்சமாக சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டையில் நம்ம சேர்த்திக்கலாம். இல்லை கொஞ்சமாக பீன்ஸையும் சின்ன பீஸாக கட் பண்ணி இதில் நம்ம சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணியவும் இதில் நம்ம சேர்த்திட்டு இது எல்லாமே போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ ஒரு பணியாரக்கல்ல 1 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெயை ஒரு குழியிலையும் நம்ம சேர்த்திட்டு ஒரு குழியில் இருக்கிற எண்ணெயை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ராகி மாவை ஒரு குழியிலையுமே இல்லை நம்ம சேர்த்திக்கலாம். நல்லா கரெக்டான அளவில் இல்லை நம்ம சேர்த்திக்கலாம். இதில் எல்லா குழியிலையும் இல்லை நம்ம சேர்த்திட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கோங்க. 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நமக்கு 50% நல்லா குக் ஆகிருக்கும். இப்போ ஒரு குழியிலையுமே ஒரு பணியாரத்தை ஸ்லோவாக திருப்பி போட்டுக்கோங்க. உங்களுக்கு பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ மொறுன்னு இருக்குன்னு. இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இதில் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான ராகி குழி பணியாரம் ரெடி. சப்பாத்தி கொத்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூனுக்கு இல்லை எண்ணெயில் நம்ம சேர்த்திக்கலாம். இல்லை கொஞ்சமாக மஞ்சத்தூளியும் இல்லை நம்ம சேர்த்திட்டு, இதில் 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூளியில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்லை 1/4 டீஸ்பூன் கறி மசால் தூளியில் நம்ம சேர்த்திட்டு, இல்லை 1/4 டீஸ்பூன் மல்லித்தூளியில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்டையும் நம்ம சேர்த்திட்டு, இல்லை சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் கொஞ்சமாக இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ 1 கரண்டி அளவுக்கு பச்சை கொடை மிளகாய் சின்ன பீஸாக கட் பண்ணி இது எல்லாமே போட்டுட்டு நல்லா சிம்லே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் தேவையான அளவுக்கு உப்பு இதில் நம்ம சேர்த்திக்கலாம். இது எல்லாமே போட்டுட்டு நல்லா சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற சப்பாத்தியை 1 கரண்டி அளவுக்கு இதில் சேர்த்திட்டு நம்ம போட்டிருக்கிற மசாலா ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் மேலே அப்படியே தூவி விட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான சப்பாத்தி கொத்து ரெடி. பிரெட் உப்மா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இல்லை எண்ணெயில் நம்ம சேர்த்திக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் கடுகையில் நம்ம சேர்த்திட்டு, இல்லை 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பையில் நம்ம சேர்த்திக்கலாம். இல்லை 1/4 டீஸ்பூன் உளுந்தையில் நம்ம சேர்த்திட்டு, இல்லை கொஞ்சமாக கருவேப்பிலையில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே போட்டுட்டு சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் 1 கரண்டி அளவுக்கு இல்லை சேர்த்திட்டு, 2 பச்சை மிளகாயில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு இல்லை நம்ம சேர்த்திட்டு, இல்லை கொஞ்சமாக மஞ்சத்தூளியில் நம்ம
நம்ம சேர்த்திக்கலாம். இது எல்லாமே போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டை இதில் நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம போட்டிருக்கிற மசாலா ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இல்லை இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான பிரெட் உப்மா ரெடி. பொடி இட்லி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் இல்லை எண்ணெயில் நம்ம சேர்த்திக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் கடுகுல நம்ம சேர்த்திட்டு இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே போட்டுட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற இட்லியை 1 கரண்டி அளவுக்கு இதில் சேர்த்திட்டு இதில் 1 கரண்டி அளவுக்கு இட்லி பொடியை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே போட்டுட்டு நல்லா சிம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இதில் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான பொடி இட்லி ரெடி. சப்பாத்தி சீஸ் ரோல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு பேனில் நம்ம ஏற்கனவே சுட்டு வச்சுருக்கிற சப்பாத்தியை 1 அளவுக்கு இதில் நம்ம சேர்த்திக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெயில் நம்ம சேர்த்திட்டு நல்லா சுற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அந்த சப்பாத்திலேயே இதை அப்படியே திருப்பி போட்டு அதையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. டபுள் சைடுமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதில் 1 கரண்டி அளவுக்கு மொசரலா சீஸை இப்படியே மலைச்சாரல் மாதிரி நல்லா தூவி விட்டுட்டு இதில் ஒரு மூடியை வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ ஒரு மூடியை திறந்து பார்த்தீங்கன்னா சீஸ் எல்லாமே நமக்கு நல்லாவே உருகி வந்திருக்கும். இப்போ ஸ்லோவாக அந்த சப்பாத்தியை நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ண உடனே இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான சப்பாத்தி சீஸ் ரோல் ரெடி. இப்ப சுவையான வெஜிடபிள் சீஸ் ஊத்தாப்பம் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையாக இருக்குங்க. இந்த வெஜிடபிள் சீஸ் ஊத்தாப்பம்ல இந்த மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு ரொம்பவே நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி, அது ரொம்ப டேஸ்டாகவும் இருக்குது. உங்கள் வீட்டில் டெய்லியுமே ஒரே வகையான டிஃபன் செஞ்சு போர் அடிச்சிச்சுன்னு சொன்னாங்களா, இந்த மாதிரி வெஜிடபிள் சீஸ் ஊத்தாப்பமாக செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்ப சுவையான ராகி குழி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. ராகி நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம உங்க வீட்டுல டின்னர் ஒரே வகையா செஞ்சு போர் அடிச்சுன்னு சொன்னாங்களா, இந்த மாதிரி ராகி குழி பணியாரமா செஞ்சு கொடுத்து பாருங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டெய்லியுமே இதான் வேணும்னு கேட்பாங்க. அதுவும் நான் சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான சப்பாத்தி கொத்து ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. நம்ம சப்பாத்தியை நிறைய விதத்தை சாப்பிட்டுருப்போம். இந்த மாதிரி சப்பாத்தி கொத்தா செஞ்சு கொடுத்து பாருங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் நான் சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான பிரெட் உப்மா ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. இந்த பிரெட் உப்மா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதுல போட்டிருக்கிற வெஜிடபிள்ஸ் லெமன் எல்லாமே நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. உங்க வீட்டுல யாராச்சும் டின்னர் ஒரே வகையா சாப்பிட்டு போர் அடிச்சுன்னு சொன்னாங்களா, இந்த மாதிரி பிரெட் உப்மாவை செஞ்சு கொடுத்து பாருங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டெய்லியுமே இதான் வேணும்னு கேட்பாங்க. அதுவும் நான் சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.
இப்ப சுவையான பொடி இட்லி ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. பொடி இட்லி நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உங்க வீட்டுல அவங்க டின்னர் ஒரே வகையா சாப்பிட்டு போர் அடிச்சிச்சுன்னு சொன்னாங்களா, இந்த மாதிரி பொடி இட்லியா செஞ்சு கொடுத்து பாருங்க. ரொம்பவே சுவையா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுவும் நான் சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான சப்பாத்தி சீஸ் ரோல் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. இந்த சப்பாத்தி சீஸ் ரோல் நம்ம ரொம்பவே சுவையா இருக்கு. உங்க வீட்டுல நீங்க அதாச்சும் டின்னர் ஒரே வகையான சாப்பிட்டு போர் அடிச்சுன்னு சொன்னாங்களா, இந்த மாதிரி சப்பாத்தி சீஸ் ரோலா செஞ்சு கொடுத்து பாருங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டெய்லியுமே இதுதான் வேணும்னு கேட்பாங்க. அதுவும் நான் சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நான் சொன்ன 6 நாளைக்கு 6 விதவிதமான டின்னர் ரெசிபிஸை உங்க வீட்டுல உங்களுக்கு செஞ்சு கொடுத்த ஆசைத்துங்க. இந்த டின்னர் ரெசிபிஸ்ல எது உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டோ கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ எல்லாத்தையும் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.